மச்சான் என்ன திடுதிப்படி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உங்க தங்கச்சி நீங்க வரதா ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. நாங்க ஒண்ணு உங்க கூட இருந்து சாவகாசமா பேசி வச்சு உறவு கொண்டாடிட்டு போக வரல. புரியுது மச்சான், விஷயத்தை நானும் கேள்விப்பட்டேன். இந்த விஷயம் எங்களுக்கு இப்பதான் தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா திருக்காணிக்கு பூ வைக்கிறதுக்கு வந்திருக்க மாட்டோம். என்னைய பேசுறீரு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கைய பார்த்தா உங்களுக்கு விளையாட்டா இருக்கோ? தங்கச்சி கோவப்படாதம்மா, கொஞ்சம் இருங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இனி உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அந்த வடிவை எங்க நம்ப வச்சு கழுத்து அறுத்தாளா? உள்ள இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? கொஞ்சம் பொறுமையா இருங்க மச்சான். இப்படி சத்தம் போட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவே என்ன நினைப்பாவோ? நான் இப்படி வீட்டுல வந்து கத்துறதே உங்களுக்கு அசிங்கமா இருக்குன்னா, என் ஊர்ல, அதுவும் என் சொந்த ஊர்ல என் பிள்ளைக்கு கல்யாணம்னு கார்டு அடிச்சு ஊர் பூரா சொல்லியாச்சு. உங்க மவன் இப்ப வேற ஒருத்தையும் லவ் பண்றீங்க. எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய அசிங்கம். எங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்க வேதனையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? தம்பி வந்துட்டியா தம்பி? தம்பியாது தொம்பியாது, இப்படி நீயும் உன் மவனும் சேர்ந்து என் கழுத்தை அறுத்துட்டீங்களா? எனக்கு இந்த விஷயமே தெரியாதுப்பா. படுபாவி பய இப்படி பண்ணிட்டானே. இப்ப எங்க உன் மவனை? அவனையும் கூப்பிடு. கூப்பிடுறேன்ப்பா. எப்படியாவது புத்திமதி எடுத்து சொல்லி கல்யாணத்தை நடத்திடுவோம்ப்பா. அந்த கல்யாணத்தெல்லாம் நிறுத்த வேண்டாம். என் மவ அங்க வந்து ஒரு வாய் சோறு கூட சாப்பிடல, பட்டினியா கிடக்கா 4 நாளா. எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன் மவனும் தான். நல்லா இருந்த என் பிள்ளை மனசுல ஆசைய விதைச்சி பூ வச்சுட்டு போயிட்டு கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளேயே இப்படி கல்யாணம் வேண்டான்னு உன் மகன் சொல்றானே, என்ன தைரியத்துல சொல்றான்? என்ன நினைச்சிட்டு சொல்றான்? ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை இப்படிதான் சீரழிக்கணுமா? மனச மாத்திருவேன்னு சொல்றியே, அது என்ன பச்சை குழந்தையா மனச மாத்தி என் மவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? தம்பி நான் சொல்லலாம், என் பிள்ளை கேப்பாப்பா. உன் வாயால நீ தம்பின்னு சொல்லாத. உள்ள சரியான சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, இதெல்லாம் அவங்க குடும்பத்து பிரச்சனை. நம்ம எதுக்கு அதுல தேவையில்லாம மூக்க நுழைக்கிறமேன்னு பாத்துட்டு இருக்கேன். ஏன் அம்புஜக்கா, நம்ம போட்ட பிளான் ஞாபகம் இல்லையா? என்ன பிளானுக்கு இதா? கதை முடிஞ்சிருச்சு, அதையே மறந்தாச்சா? சொல்லும் டி, எதை பத்தி சொல்ற? காருண்யாவையும் சக்தியையும் நம்ம தான் சேர்த்து வைக்கணும்னு பிளான் பண்ணமே. ஐயா ஆமா, அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? இப்ப இருந்தே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, சின்ன பொண்ணு ரகசிய பஸ்ல கிட்ட வந்து நிக்கணும் டி. ஓ ரகசியமா? இந்த வண்டி சொல்லுங்கக்கா. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, உள்ள போய் சண்டையை கொஞ்சம் தீக்க பாப்போம். நம்ம போய் பேசினா எப்படி இத சண்டை தீரும்? அதுக்கு ஒரு யோசனை இருக்கு. நம்ம போய் பேசினாலும் சண்டை தீராது. இருந்தாலும் அப்படியே விலக்கி விடுற மாதிரியே நம்ம ஒரு ஆக்டிங் பண்ணணும். கீதாக்கா மேல சொல்லுங்க. ஏன் அம்புச்சக்கா, ஒரு விஷயம் சொன்னா ஆணி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கக்கா, அப்பதான் மேல சொல்ல வரும். இது வேறயா? சரி கீதா, சொல்லு. சின்ன பொண்ணு நீயும் கொட்டுடி. சொல்லுங்க நாலுமுடி. நான் சொல்றத நல்ல காது கொடுத்து கேளுங்க. உள்ள போய் சண்டைய விளக்குற மாதிரியே நம்ம விளக்கி விடணும். அப்படி சண்டை தீரலனா நம்ம பூதாகரமா ஆக்கி விட்டுறணும். பெரிய சண்டையாயிருமா, அப்பதான் 2 குடும்பத்திலையும் முட்டி மோதி அடிச்சு பிடிச்சு பிறண்டு போவாங்க. இப்படி கிடந்து சண்டை போட்டாவேனா இந்த கல்யாணத்தை அவியலே ஈஸியா நிறுத்திடுவாவோ. நம்ம காருண்யாவும் சக்தியையும் சேர்த்து வச்சிடலாம். சூப்பர் நாலுமுடி, இப்பவே இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றோம். இங்க பாருங்க நாலுமுடி அம்புஜோக்கா, முதல்ல நான் உள்ள போறேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து போனா அதுக்கு என்னத்தையாவது சொல்லுவாவோ. தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்குள்ள வேண்டாம். அதனால நான் முதல்ல உள்ள போய் நல்ல பேரை வாங்கிக்கிறேன். அப்புறம் இதுவா நீங்க வாங்க. ஏன் கீதா, எதுக்கு இப்ப சிரிச்சிட்டு இருக்க? இந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு போறத பாத்தீங்களாக்கா? இந்த மூதேவிக்கு ஒண்ணுமே தெரியாது. இது முன்னாடி போய் நல்ல பேர் வாங்க போதான். வடிவு பாட்டிக்கு தம்பி வேற அடியாளோட உள்ள போயிருக்காவோ. இவளை பிரித்து எடுத்து வெளியில அனுப்ப போறாவோ பாருங்களேன். என்ன அடியாளெல்லாம் கூட்டு வந்திருக்காவளா? ஆமா பின்ன, சம்மந்தம் பேசுறதுக்கு வந்திருக்காவோ, சண்டை போடுறதுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சேஃப்டிக்கு அடியாளெல்லாம் கூப்பிட்டு தானே வருவாவே. என்னைக்கு இதை சொல்ற? நான் இப்படியே திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிடுறேம்மா, தெரியாம இவங்க கூட வந்துட்டேன். அட நீங்க வேற அம்பச்சக்கா, நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம மேல எவனாவது கை வைக்க முடியுமா? வாங்க, சின்ன பொண்ணு தனியா போனா ஏதாவது உளறி வச்சிருவா. நம்மளும் கூடயே போவோம். பெருசா நம்ம கிட்ட வீராப்பா பேசிட்டு வந்தா, இங்கே வந்து பாருங்க, உள்ள போக வாசலையே நின்னு நாய் மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்கா. சின்ன பொண்ணே அமைதியா இருங்க கீதாக்கா, முதல்ல என்ன நடக்குன்னு பாப்போம். என்னெல்லாம் பேசிக்கிறாவோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போவோம். சரி சரி பாரு. அம்புஜக்காவை எதுக்கு மணப்பெண் மாதிரி கையை பிடிச்சி கூட்டு வரீங்க? இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு போகணும் நிக்காவட்டி.
கையை விட்டா வீட்டுக்கு ஓடி போயிட்டாவனா என்ன செய்யறதுக்கு? நாம இங்க தனியா மாடிட்டு கிடக்க முடியுமா? அதான் கையை பிடிச்சி கூட கூட்டிட்டு வரேன். அட பாவி அம்புஜக்கா, இப்படி பாதிலே கலந்துட்டு ஓடுறிய, சத்தியமானது ஞாபகம் இருக்கா? ஏடி வடிவு பட்டி வீட்டுக்குள்ள அடியாலாம் இருக்கான், அவனோட அடி வாங்கி சாவுதுக்கா. நம்மளுக்கு இதெல்லாம் வேணாம்மா, பேசாட்டி வீட்டை பக்கம் போவோம். அட வாயில் அடிங்க அம்புஜக்கா, இப்படியே நெகட்டிவா பேசிட்டு இருந்தா அப்புறம் ஒண்ணும் நடக்காது. அமைதியா இருங்க, உள்ள என்ன நடக்குன்னு பாப்போம். பேசிக்கலாம், கொஞ்சம் இருங்க. அம்மா, என்னத்தையோ தூக்கி வீசிட்டாவக்கா. இதுக்குதான் சின்ன பொண்ணு அப்பவே சொன்னேன், அடுத்த வீட்டு பிரச்சனையில மூக்க நுழைக்க கூடாதுன்னு. இப்ப பாத்தியா அடிபட்டுருச்சு. நல்ல வலிக்கு இருக்கி அப்படியே உள்ள போயிருந்தா இந்த அடி தேவையா? வேண்டா சின்ன பொண்ணு, இவ சொல்றத கேட்காத, சகனமே சரியில்லை. வா நம்ம வீட்டை பக்கம் போவோம். முயற்சியை கைவிட கூடாது சின்ன பொண்ணு. வா, எதா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவோம். வியானாண்டி, ஆரம்பத்திலேயே எல்லாம் தப்பு தப்பா நடக்கு. அட 2 பேரும் வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க குந்தானிகளா. நானே தலை வழியில இருக்கேன், எவ்வளவு ஒருத்திக வந்து தடை விடுறாவளா? இதெல்லாம் ஒரு அடியா? வாட்டி உள்ள போவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க மச்சான். இப்படி வந்த உடனே தைய தக்கன்னு குதிச்சீங்கன்னா உங்ககிட்ட நான் என்ன பேசுறது? ஏ வடிவக்கா, என்னாச்சு? வந்துட்டீங்களாம்மா? நீங்களே வந்து நியாயத்தை கேளுங்க. அன்னைக்கு பூ வைக்கையில நீங்களும் தானே கூட வந்தீங்க. எவ்வளவு ஆசையா பூ வச்சுட்டு போனாவோ. கல்யாணத்துக்கு 10 நாள் தான் இருக்கு. இப்ப வந்து கல்யாணம் வேண்டாம், கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்றாவோ. இதுல எந்த விதத்துல நியாயம்? ஊர் பூரா தெரியும் என் அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறது. ஐயா, உங்க வலி எங்களுக்கு புரியுது. எனக்கும் உங்கள மாதிரி 2 பொட்ட பிள்ளைகள் இருக்கு. யாரா இருந்தாலும் இது ஒரு பெரிய இடிதான். சும்மாவா சொன்னாவோ அந்த காலத்துல வீடை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. அதுக்குன்னு பிடிக்காத 2 மனசையும் சேர்த்து வச்சா அது ஒரு நாளைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்? நீங்களே சொல்லுங்கய்யா. இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு முன்னையே சொல்லியிருந்தா என் மவ மனசுல ஆசைய வளர்த்திருக்க மாட்டோம். பாவம் என் மவ திருக்காணி. அவளுக்கு அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, வசதி இல்லையா? எந்த விதத்துல இவையோட நாங்க குறைஞ்சு போயிட்டோம். தினம் அழுது புலம்பிட்டு இருக்கா. சாப்பிட மாட்டுக்கா, தண்ணி கூட குடிக்க மாட்டுக்கா. என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவங்க பொறுப்பு எடுத்துப்பாவளா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நியாயமா தான் பேசுறீங்க. ஆனா அந்த பயலுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லையா. திருப்பு பொண்ணு பக்கம் வரையிலேயே அவன் இஷ்டம் இல்லாம தான் வந்தான். இந்த நிக்காவலே வடிவுபட்டி அவங்க தான் கட்டாயப்படுத்தி கூட்டு வந்தாவோ அந்த பயலை. அவன் என்ன எல்கேஜி பயலா? கட்டாயப்படுத்தி கூட்டு வரதுக்கு கூட்டு வந்துட்டாவுன்னு வைங்களேன். இப்ப அந்த பைய மனசுல வேற ஒரு பிள்ளை இருக்கு. உங்க பிள்ளையை கட்டி வச்சாலும் அந்த பையன் எப்படி சந்தோஷமா இருப்பான்? மனசு ஒத்து போனாதான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அப்படியே நீங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் முடிச்சு வச்சாலும் நாளைக்கு இந்த பிரச்சனை சரியாகாம டைவர்ஸ்ல தான் வந்து நிற்கும். அப்புறம் யாருக்கு கஷ்டம்? எப்பா, நம்ம வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு, கொஞ்சம் யோசிக்காவல. 4 முடி மீசை யோசிக்கி. ஆமா சின்ன பொண்ணு, இன்னைக்கு தான் கொஞ்சம் அறிவோட பேசுற. கலக்கு. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது இல்ல வசந்தா, இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் பைத்தியம் தானே. அன்னைக்கு பூ வைக்க வரையிலேயே கொஞ்சம் பைத்தியம். அவன் மாப்பிள்ளை கூட சண்டைனா அவன் மாப்பிள்ளை விரட்டி விட்டாவோ. அவன் அம்மா கூட இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன்னு தானே சொன்னாவோ. அட ஆமாங்க, அந்த பிள்ளைய இவ்வளவு தெளிவா பேசுது. ஆமா, மண்டைக்கு வழியிலனா எப்படி தெளிவா பேசுவாவோ. இங்க பாருக்கா, என்ன எல்லாரும் சேர்ந்து நீங்க முட்டாளாக்க பாக்குறீங்களா? நான் என்ன தம்பி பண்ண? ஒண்ணும் பண்ணலையேப்பா. எம்மா ஏய், உனக்கு பைத்தியம் தானே? பைத்தியம் தெரிஞ்சுட்டா என்ன? யார பார்த்து பைத்தியங்கிறீரு? பெரிய மனுஷனாச்சேன்னு பாக்க, இல்லன்னா அவ்வளவுதான் பொழந்துருவோம். சி, வாய பாரு, ஒரே கழிஞ்சியா பேசுதுவோ. ஏங்க இவகிட்ட எல்லாம் என்னங்க பேச்சு? இப்படி தெளிவா இருக்க பிள்ளைய அன்னைக்கு பைத்தியம் சொல்லி நீ தானே என்னை ஏமாத்தின. ஐயோ ஆமால, இவர்கிட்ட அரமண்டல்ல சொல்லி வச்சிருந்தோம். ஐயா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இது கொஞ்சம் அரமண்டல் தான். கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் தெளிஞ்சிட்டு வருது. கொஞ்ச நேரம் நல்லா இருப்பா, கொஞ்ச நேரம் லூஸ் ஆயிருவா. ஆமா தம்பி, இவ உண்மைக்குமே அப்படிதான்ப்பா. எப்படிமா நீங்க சொல்றதெல்லாம் நம்புறது? நம்பலனா ஊர் பூரா விசாரிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் நல்லா இருப்பா, கொஞ்ச நேரம் பைத்தியமா சுத்துவா. என்ன 4 முடி, என்னை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்களோ? கிறுக்கி வாய மூடிட்டு இரு. இப்ப இது ரொம்ப முக்கியமாப்பா, நம்ம பிரச்சனைக்கு வருவோம். இங்க பாரு தம்பி, நடந்த விஷயத்துக்கு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னைய மன்னிச்சிருப்பா. என் பிள்ளை மனசை எப்படியாவது மாத்த பாக்க. இந்த கல்யாணத்தெல்லாம் ஒண்ணு நிறுத்த வேண்டாம். நாங்களும் கார்டு அடிச்சு வச்சிருக்கோம். உனக்கு ஒரு அசிங்கம்னா எனக்கும் சேர்த்து தானப்பா. அதை ஏன் தம்பி புரிஞ்சுக்க மாட்டேக்க? எந்த தகுதி தராதரமும் பார்க்காம உன் வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சோம்ல, அதுக்கு எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவைதான். மச்சான், நாங்க ஒண்ணும் உங்களை விட தகுதியில குறைஞ்சவே இல்ல. வார்த்தைய பார்த்து பேசுங்க. நீங்க பையனை பத்திட்டு என்னனாலும் பேசலாம், என்னனாலும் செய்யலாம், எப்பனாலும் கல்யாணத்தை நிறுத்தலாம். பொண்ணை பத்தவியேன்னு நாங்க உங்க முன்னாடி கை கட்டி நிக்கணுமோ? தம்பி என்னைய மன்னிச்சிருப்பா, நடந்ததெல்லாம் மறந்துரு. இப்படி சண்டை போட்ட நான் எங்க போவேன்? உன்னையெல்லாம் அக்கான்னு சொல்றது கூட வெக்கமா இருக்கு. விடுக்கால, நீயும் உன் மவனும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டு அலையறீங்களோ? நிறுத்துங்க. எம்மா எந்திரி முதல்ல, உனக்கு எதுவும் புத்தி பெதலிச்சுட்டா?
சக்தி உள்ள போப்பா, எதனால நானே பேசிக்கிறேன், நீ எதுவும் வாயை திறக்காத. இந்த வந்துட்டார்ல மாப்பிள்ள. இங்க பாருங்க, உங்க மகளை எனக்கு பிடிக்கல. பொண்ணு பார்க்க வரையிலேயே திருக்கணிக்கிட்ட எல்லா விவரமும் சொல்லிட்டு தான் வந்தேன். அவ உங்ககிட்ட நாடகம் ஆடிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தாம வச்சிருந்தா நான் என்ன செய்யறது? நாடகம் ஆடுனது உங்க மக தான், நாங்க இல்ல. என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப எகிரிட்டு வர? ஒழுங்கா என் மக கழுத்துல குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல தாலிய கட்டுற. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நாங்க ஆட முடியாது. எப்படி பேசுறான் பாத்தீங்களா? எல்லாம் நீங்க கொடுத்த இடம். சக்தி தயவு செஞ்சு உள்ள போப்பா, எதனால நான் பேசிக்கிறேன். தம்பி அவன் சின்ன பையன், பேச தெரியாம பேசுறான். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா என்ன பண்ணிடுவீங்க? வீட்டோட வச்சு உங்க எல்லாரையும் கொளுத்திடுவேன், ஜாக்கிரதை. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. எல்லாரும் வீட்டை விட்டு வெளில போங்க. சக்தி என்ன காரியம் பண்ணிட்ட? ஏய், யார் மேல கை வைக்கிற? நீ நல்லா இருப்பியா? நல்லாவே இருக்க மாட்டே. ஐயோ, இங்க என்ன நடக்கு கடவுளே? உங்களை வேடிக்கை பக்கமா கூட்டு வந்தோம். இவங்களெல்லாம் அடிச்சு கதையை முடிச்சிட்டு வாங்க. எஸ் மேம். ஒண்ணு வேண்டாம், வண்டியை எடுங்க, கிளம்புவோம். இங்க என்ன பேசுறீங்க? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். முதல்ல வீட்டுக்கு வா. வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்க யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க, நாசமா போயிருவீங்க. அப்படி சொல்லாதம்மா, எதனால பேசி தீர்த்துக்குவோம். மண்ணோட மண்ண போயிருவீங்க. நீங்களாம் எப்படி வாழ்றீங்கன்னு நானும் பாக்கேன். ஒரு விஷயம் நடக்கணும், இப்படியே ஒரு உறவை அத்து விடுவீங்க. இப்படி ஒரு குடும்பத்தையே சாப விட்டு போறீங்களே. என்னடி நீங்களா அவளுக்கு ஜால்ராவா? நீங்களும் எவ்வளவுமே நல்லா இருக்க மாட்டீங்க. இங்க இருக்க 3 பேரும் எவ்வளவு நல்லா இருக்க மாட்டீங்க. என்ன சின்ன பொண்ணு நம்மளுக்கு சேர்த்து சாப விட்டுட்டு போறா? அவ விட்டா உடனே பழிச்சிரும். பேசாட்டி இருக்கிதா? லூஸ் அமைச்சக்கா, போய் அந்த மூதேவி கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. இதுக்குதான் உங்களோட கூட அப்படியே வர மாட்டேன்னு சொன்னேன். கேட்டீங்களாடி? தரன்னு இழுத்துட்டு வந்து இப்ப 2 பேரும் சேர்ந்து என்னை திட்டுறீங்களா? என் தம்பி போயிட்டானே கடவுளே, எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கே. என் வடிவு போனா போயிட்டு போறான், நல்லதுன்னு நினைச்சுக்கோ. இப்பமாச்சும் அவன் குணம் உனக்கு தெரிஞ்சிச்சே. ஆமாமா, மாமா பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியல. ஐயோ, நீ பேசாதல, நீ பேசவே பேசிராத. நான் இப்பமே போய் சாவ போறேன். இப்பமே மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்திட்டு சாவ போறேன். எனக்கு யாரும் வேண்டாம். என்னம்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமால, நான் லூசுதான். இப்பமே செத்து போறேன். எனக்கு தம்பியும் வேண்டாம், புருஷனும் வேண்டாம், பிள்ளையும் வேண்டாம். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். கதவு எதுக்குமா அடைச்ச? கதவு தர. வடிவு எதுவும் பண்ணிராதா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னா குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.